பிரைஸ் லார்ட். மீண்டுமாக கூட ஆண்டோடைய வார்த்தையை உங்கள் மத்தியில் கொடுப்பதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்க பைபிள் வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க வேதம் வச்சிருந்தீங்கன்னா பைபிள் எடுத்துக்கோங்க. அதுல யாத்திராகமம் 13வது அதிகாரம் 17வது வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். யாத்திராகமம் 13:17. பார்வோன் ஜனங்களை போகவிட்ட பின் ஜனங்கள் யுத்தத்தை கண்டால் மனமடிந்து எகிப்துக்கு திரும்புவார்கள் என்று சொல்லி பெலிஸ்தரின் தேச வழியாய் போவது சமீபமானாலும் தேவன் அவர்களை அந்த வழியாய் நடத்தாமல், அடுத்த வசனம், சிவந்த சமுத்திரத்தின் வழியாய் ஜனங்களை சுற்றி போக பண்ணினார். இந்த வேத பகுதி நம்ம எல்லாருக்கும் நமக்கு தெரிஞ்ச ஒரு வேத பகுதி தான். இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் அடிமைத்தனத்தின் வீடாகிய எகிப்திலிருந்து அவர்களை வெளியே கொண்டு வராரு. கொண்டு வரும் பொழுது நிறைய விஷயங்கள் என்ன பண்றாங்க, அவங்க ஃபேஸ் பண்றாங்க. அப்போ ஆரம்பத்துல ஒரு விஷயம் நடக்குது. என்ன அப்படின்னா, ஜனங்கள் யுத்தத்தை கண்டால் மனமடிந்து, அதாவது இவங்க போகிற வழியில நிறைய தேசத்தை என்ன பண்ணணும், கடந்து போகணும். எகிப்தில இருந்து கானானுக்கு போகும் பொழுது நிறைய தேசங்கள் என்ன பண்ணணும், பெலிஸ்தரின் தேசங்கள் இருக்குது, அமலேக்கியர்கள், இப்படி பல போராட்டங்கள் நிறைந்த வழியில தான் என்ன பண்றாங்க, போறாங்க. இப்போ ஒரு தேசத்துக்குள்ள போகும்போது அந்த தேசத்துல இருக்கிறவங்க எதிரிகள் வராங்க, இல்ல நம்மளை கொள்ளையிடுறதுக்கு வராங்கன்னு நினைச்சு இவங்களோட சண்டை பண்ணா இவங்களுக்கு திரும்ப சண்டை பண்ண தெரியாதே, போராட தெரியாதே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்றாரு அப்படின்னா, பெலிஸ்தரின் தேச வழியாய் போவது ரொம்ப சமீபமா இருந்தாலும் தேவன் அவர்களை அந்த வழியா என்ன பண்ணல, நடத்தாம சிவந்த சமுத்திரத்தின், அதாவது வேற ரூட்ல என்ன பண்றாராம், கூட்டு போறாராம். பெலிஸ்தரின் தேசத்தின் வழியா கானானுக்கு போறது ரொம்ப எளிது. ஆனா தேவன் அவர்களை அந்த வழியா நடத்தாம இன்னும் கொஞ்சம் தொலைவுல சுத்தி போக என்ன பண்றாரு, வைக்கிறார். இப்ப இருக்கிற ஜெனரேஷன்ல யாரா இருந்தாலும், எந்த மனிதனா இருந்தாலும் ஒரு வெயிட்டிங் பீரியட் அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம், ரொம்ப கடினமான ஒரு விஷயம். எந்த ஒரு சூழ்நிலையா இருந்தாலுமே காத்திருந்து நம்ம பெற்றுக்கொள்றது ரொம்ப கடினமா இருக்கு. ஆனா இந்த வேத பகுதியில பாத்தீங்க அப்படின்னா, ஒரு விஷயத்த இப்படி செஞ்சா என்ன பண்ணிடலாம், நேரா போனா செஞ்சிடலாம். ஆனா ஆண்டவர் அந்த நேர் வழியில போக விடாம அவர்கள் என்ன பண்றாருன்னா சுத்தி திரும்ப போக வைக்கிறார். அதற்கு ஒரு காரணம் அதுல சொல்லப்பட்டிருக்கு. இன்றைக்கும் கூட நம்முடைய வாழ்க்கையிலுமே நாம ஜெபிக்கிற ஜெபங்களுக்கு ஈஸியா பதில் கிடைச்சிருக்கும். நம்முடைய முயற்சிகளுக்கு சீக்கிரமா என்ன பண்ணிருக்கலாம், பதில் கிடைச்சிருக்கலாம். ஆனா நம்ம பாக்குறோம் அதற்கான எந்த ஒரு அடையாளமே இல்லாம ஆண்டவர் நம்மள சில நேரங்கள் என்ன பண்றாரு, வெயிட் பண்ண வைக்கிறார். சில நேரங்களை சுத்தி என்ன பண்றாரு, போக வைக்கிறார். ஏன் அப்படின்னு நமக்கு ஒருவேளை புரியாமல இருக்கலாம். அதற்கான பதில் நிச்சயம் ஆண்டவர் இடத்துல உண்டு. அதுல சொல்லப்பட்டிருக்கு, இப்படி போனா அவர்கள் எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, மடிந்து போவார்கள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர்களை சுத்தி போக பண்ணாராம். அதே போல நம்மளுடைய வாழ்க்கையிலுமே பல நேரங்கள் ஆண்டவர் நம்மளை வெயிட் பண்ண வைக்கிறார் அப்படின்னா அதற்கு ஏதாவது ஒரு காரணம் கண்டிப்பாக இருக்கும். ஆண்டவர் வெயிட் பண்றது வைக்கிறது சும்மா அதாவது நம்மளை கஷ்டப்படுத்தணும், இல்ல நம்மளை ஏதாவது பண்ணணும் அப்படின்னு இல்லை. நமக்கான சில நன்மைகள் வர நம்மளுடைய வாழ்க்கையில வர வைப்பதற்காக அவர் நம்ம என்ன பண்றாராம், காத்திருக்க வைக்கிறாராம். அடுத்து 14 சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். சும்மா இருக்கிறத நம்மளால என்ன பண்ண முடியல, செய்ய முடியல, அந்த வெயிட்டிங் பீரியட். அதனால ஆண்டவர் இன்றைக்கு நம்மளோட சொல்லுகிற அந்த வார்த்தை என்ன அப்படின்னா, நம்ம வெயிட் பண்ணணும், சும்மா இருக்கணும், அதை செய்யணும் இதை செய்யணும் இல்லாம கொஞ்ச நேரம் ஆண்டவர் நம்மளுடைய வாழ்க்கையில கிரியை செய்வதற்கு நாம அனுமதி கொடுத்தோம் அப்படின்னா நிச்சயமா நம்மளுடைய வாழ்க்கையை தேவன் ரொம்ப சூப்பரா அழகா என்ன பண்ணுவார், வழி நடத்துவார். இதை பார்த்து கொண்டு இருக்கிற உங்களுக்கு நான் சொல்றேன், ஜஸ்ட் வெயிட். ஆண்டவர் இடத்துல வெயிட் பண்ணுங்க. அவர் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் வச்சிருக்காரு. ஒருவேளை நான் இப்படி போனா எனக்கு இது நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கும், நல்ல ஒரு ஆப்ஷனா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சில தவறான முடிவுகள் எடுத்தோம் அப்படின்னா அதன் விளைவுகளை நாம தான் சந்திக்க நேரிடும். மாறாக நாம ஆண்டவருடைய பாதத்துல வெயிட் பண்ணி அவர் என்ன சொல்றாரு அதை நம்ம செய்யும் பொழுது நிச்சயம் அந்த பாதை நமக்கு ரொம்ப லகுவா இருக்கும், ஆசீர்வாதமா இருக்கும். அதான் சொல்லப்பட்டிருக்கல, கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு அவர் வேதனையை கூட்டார். நம்ம சில குறுக்கு வழிகள்ல போய் இதை நம்ம செஞ்சா நமக்கு கிடைக்கும், சில நன்மைகள் கிடைக்கதான் செய்யும். ஆனால் அதனுடைய முடிவு ரொம்ப கடினமா இருக்கும். ஆனால் கர்த்தருடைய சமூகத்தில் வெயிட் பண்ணி நாம சில விஷயங்களை பெற்றுக்கொள்ளும் பொழுது நிச்சயம் அது நமக்கு ஆசீர்வாதமா இருக்கும். ஸோ ஜஸ்ட் வெயிட். ஆண்டவருடைய சமூகத்துல வெயிட் பண்ணுங்க, அவர் உங்களுக்கு நன்மையான ஈவுகளை தருவார். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.